ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி, சிஎஸ்ஏஆர் எக்ஸாம், பிஜி டிஆர்பி, மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். அதுலேயும் பர்டிகுலராக ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். 10th question. If u and v are independent chi-square variables with r1 and r2 degrees of freedom, then the distribution of w is equal to u by r1 divided by v by r2 is called option A chi-square distribution, option B t distribution, option C f distribution, option D Poisson distribution. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பிஜிடிஆர்பி 2015 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி எஃப் டிஸ்ட்ரிபியூஷன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்துன்றதை இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். 10th கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் யூ அண்ட் வி வந்து கை ஸ்கொயர் வேரியபிள்னு கொடுத்துருந்தாலும் r1 r2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரு ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு நம்பர் டிவைட் பை கீழே ஒரு நம்பர்னு. இந்த மாதிரி ரேஷியோன்னு வந்ததுனாலே கண்டிப்பா அது டி டிஸ்ட்ரிபியூஷன் வரதுக்கு சான்ஸ் இல்லை, பாய்சான் வரதுக்கு சான்ஸ் இல்லை, கை ஸ்கொயரும் வரதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ எதுதான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இது ஒரு ரிசல்ட். அதுபடி பார்த்தீங்கன்னா ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னாலே டக்குன்னு எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். பிஜிடிஆர்பி கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த குப்தா அண்ட் கபூர் புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.